ஆவியானவர் எனக்குள்ள வந்தார். இந்த கடைசி காலத்தில் அசாதாரணமாக நீங்கள் தொட்ட கேன்சர் வியாதி சுகமாகுங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசம் வேணும். ஹல்லேலூயா. இந்த அப்படியே கூணு போட்டு ஒரு கூனி 18 வருடம் கூனியா இருந்தா ஏசாவை தொட்டார். ஸ்திரீயே, உன் பலவீனத்தின் நின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன உடனே அப்படியே நிமிர்ந்தார். எலும்பெல்லாம் வளைஞ்சிருந்ததெல்லாம் நிமிர்ந்துடுச்சு. அவர் இருக்கிறாருன்னா அவருடைய வல்லமை வெளிப்படும். உனக்குள்ள ஆவியானவர் வந்துட்டாருன்னா உன்னை எடுத்து அசாதாரணமாக பயன்படுத்துவார். நீங்கள் போகிற இடங்கள் அற்புதம் நடக்கும். இந்த பம்மல் பகுதிகளிலே உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை கலக்க போகிறார். உங்கள் குடும்பத்தை கலக்க போகிறார். கிதியோனே, ஆண்டவர் உன்னை கொண்டு தான் ரட்சிக்க போகிறார். மகனே கிதியோனே, நீ ஆட்களை தெரிந்து கொள். மோசேகிட்ட சொன்னது போலதான் நீ ஆட்களை தெரிந்து கொள். 300 பேர். கிதியோன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்கள் 300 பேர். நீ 3 பகுதிகளா பிரித்துக்கொள். அந்த 300 பேரும் எப்படி தங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய வேலைக்கு ஒப்பு கொடுத்தவர்கள். எவ்வளவு தாழ்த்தனமோ, நாயை போல தண்ணீரை நக்கி குடித்தவர்கள். தேவனுடைய வேலைக்கு வரும் பொழுதுங்க நம்மக்கிட்ட பெருமை வேண்டாம், நான் எவ்வளோ பெரிய ஆள்னு காட்ட வேண்டாம், நம்ம வசதியெல்லாம் அப்புறம். தேவ சமூகத்தில் வரும் பொழுது அப்படியே தாழ்மையோடு கூட தாழ்த்தணும்.